Anti-Microbial agent potassium permanganate பார்க்க போகிறோம். potassium permanganate உடைய ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் potassium permanganate ஆனது டார்க் பர்பிள் கலர் கிறிஸ்டலாக இருக்கும், ஊதா கலரில் இருக்கும். ஆர்டரில் ஸ்மெல் இருக்காது, பட் ஸ்வீட்டான ஒரு அஸ்ட்ரிஞ்சன் சொல்ல போனால் ஒரு புளிப்பான ஸ்வீட்டும் புளிப்பும் கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த க்ரீன் கிரேப்ஸ், சீட்லெஸ் கிரேப்லாம் நம்ம சாப்பிட்ருக்கோம்ல, அந்த மாதிரி. இல்லைன்னா பச்சை வாழைப்பழம், அதாவது அன்ரைப்டு ஃப்ரூட், அந்த டேஸ்ட்டில் வந்து பொட்டாசியம் பெர்மேங்கனேட் வந்து இருக்கும். வாட்டரில் வந்து சால்யூபிள் ஆகும். அடுத்து பார்க்கக்கூடியது வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில் பொட்டாசியம் பெர்மேங்கனேட் ஆனது ஹை டிகிரி செல்சியஸில், ஹை டெம்பரேச்சரில் வந்து டீகாம்போஸ் ஆகும், கெட்டு போகும். எப்படி கெட்டு போகும் அப்படின்னா, பொட்டாசியம் பெர்மேங்கனேட் ஆனது ஹை டெம்பரேச்சரில் இருக்கும்போது ஆக்சிடேஷன் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகும். எப்படி இன்வால்வ் ஆகும்? பொட்டாசியம் பெர்மேங்கனேட் ஆனது ஹீட் பண்ணும் பொழுது K2MnO4, அதாவது பொட்டாசியம் மேக்னேட் அப்படிங்கக்கூடிய காம்பவுண்டை நமக்கு வந்து தரும். வித் லிபரேஷன் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமும் அந்த டீகாம்போசிஷனில் வந்து இருக்கும். இந்த ஈக்குவேஷனை பார்த்திங்கன்னா 2 K2 இருக்குது, இந்த பக்கம் பார்த்தாலும் 2 K2 இருக்குது. 2 MnO4, இங்கேயும் இங்கே ஒரு MnO4 இருக்குதா, இங்கே ஒரு M1O2 இருக்குது. மிச்சம் இருக்கக்கூடிய O2 வந்து ஆக்சிஜனாக லிபரேட் ஆகி வெளியில் போயிடுது. அடுத்து பொட்டாசியம் பெர்மேங்கனேட் ஆனது பொட்டாசியம் அயோடைடை அயோடினாக ஆக்சிடைஸ் பண்ணும் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அசிட்டிக் மீடியம். ஒரு அசிட்டிக் மீடியம் இருக்கும் பொழுது பொட்டாசியம் பெர்மேங்கனேட் ஆனது பொட்டாசியம் அயோடைடை அயோடினாக கன்வெர்ட் பண்ணி ஆக்சிடைஸ் பண்ணி நமக்கு தரும். உதாரணத்துக்கு 10 மாலிகுல் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடானது 10 அயோடினை, அதாவது 5I2வை நமக்கு வந்து லிபரேட் பண்ணுது. இந்த ஈக்குவேஷனில் பார்த்திங்கன்னா, இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எத்தனை மாலிகுல் ஆஃப் நம்மளுடைய ரியாக்டன் எத்தனை மாலிகுல் ஆஃப் ப்ராடக்டை தருது அப்படிங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு 10 மாலிகுல் ஆஃப் பொட்டாசியம் அயோடைடானது 5 × 2 10 மாலிகுல் ஆஃப் அயோடினை நமக்கு தருது, அப்படி தானே? I2 அப்படிங்கிறது பாண்டுள்ள ஒரு அயோடின், சரிங்களா? தனியாக இருந்தால் அது வந்து அயோடைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது 10 மாலிகுல் ஆஃப் அயோடின் இங்கே இருக்குது, அதே மாதிரி 5 × 2 10 மாலிகுல் ஆஃப் அயோடின் அந்த பக்கமும் ரியாக்ஷனுக்கு அந்த பக்கமும் இருக்குது. பொட்டாசியம் எத்தனை இருக்குதுன்னு பார்ப்போமா? இங்கே வந்து 10 + 2 பொட்டாசியம் இருக்குது, 12 பொட்டாசியம் மொத்தம் இருக்குது. அந்த சைடு பார்த்தோம்னா 6 × 2 = 12 பொட்டாசியம் கரெக்டாக இருக்குது. அதே வரிசையில் MnO4, இதில் Mn எடுத்துப்போம். மேக்னீஸ் வந்து இங்கே 2 இருக்குது. அந்த சைடு ப்ராடக்டில் மேக்னீஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தா அதே 2 இருக்குது. 2 × 1 2. மேக்னீஸ் இந்த பக்கமும் 2 இருக்குது. ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா 2 × 4 = 8. அந்த பக்கம் வந்து இந்த சல்ஃபேட்டை விட்டுருங்க, SO4 வந்து நம்ம தனியாக கனெக்ட் பண்ணுவோம். இதை விட்டுட்டு வேறு எங்கே ஆக்சிஜன் இருக்குது? இந்த இடத்துல இருக்குதா? இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய எண்ணிக்கை வந்து அதே 8. அந்த பக்கமும் 8, இந்த பக்கமும் 8. இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுடைய எண்ணிக்கையை பார்த்திங்கன்னா 8 × 2 = 16. அப்போது 16 ஹைட்ரஜன் வந்து அந்த சைடு இருக்கான்னு பார்த்தா ஆமாம், 8 × 2 = 16. இதெல்லாம் வந்து ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன். நம்ம இந்த சைடு 16 இருக்குன்னா இந்த சைடு H2 தான் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து முன்னாடி ஒரு 8 போட்டோம்னா 2 × 8 = 16. அந்த சைடு 16, இந்த சைடு 16 நமக்கு கரெக்டாக வந்துடும். அடுத்து நம்ம கடைசியாக SO4 ஒரு தனி மாலிகுலாக நம்ம வந்து கணக்கு பண்ண போகிறோம். இந்த சைடு SO4 உடைய கணக்கு வந்து 8 SO4 இருக்குது. இந்த சைடு வந்து 2 SO4 இருக்குது, ப்ளஸ் இங்கே ஒரு 6 SO4, 2 6 வந்து 8. அப்போ இதுதான் வந்து ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறது. பேலன்ஸ்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா தான் நம்மளோட ஈக்குவேஷன் கரெக்டு அப்படின்னு அர்த்தம். அடுத்து பொட்டாசியம் வந்து அசிட்டிக் சொல்யூஷனில், உதாரணத்துக்கு சல்ஃபியூரிக் ஆசிடோ ஏதோ ஒரு சொல்யூஷனில் ஆக்சிஜன் ரெசிடியூவை வந்து ரிலீஸ் பண்ணும். ஆக்சிஜன் ரெசிடியூ அப்படின்னா என்னென்னா, ஆக்சிஜன் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காம்பவுண்ட், உதாரணத்துக்கு ஓசோனை சொல்லலாம், O2வை சொல்லலாம், ஓசோனுங்கிறது O3, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்பவுண்டு வந்து நமக்கு வந்து கொடுக்கும். எப்படி கொடுக்குது அப்படின்னா KMnO4, 2 மாலிகுல் ஆஃப் KMnO4 வந்து
3 மாலிகுல் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும் பொழுது இதில் இருக்கக்கூடிய 2 பொட்டாசியம் ஆனது இங்கே இருக்கக்கூடிய 3 சல்ஃபேட்டில் ஒரு சல்ஃபேட் கூட ரியாக்ட் பண்ணி நமக்கு வந்து K2SO4 சல்ஃபேட்டாக நமக்கு வந்து வெளியில் வருது. மீதி இருக்கக்கூடிய MnO4 இருக்குது, Mn இருக்குது இல்லை மேக்னீஸ், இங்கே 2 மேக்னீஸ் இருக்குது. அந்த 2 மேக்னீஸ் ஆனது இங்கே 3ல் மிச்சம் இருக்கக்கூடிய 2 இருக்குது இல்லை, அந்த 2 சல்ஃபேட் கூட ரியாக்ட் ஆகி மேக்னீஸ் சல்ஃபேட்டாக நமக்கு வந்து கிடைக்கிது. அடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய O4, இந்த சைடு இருக்கக்கூடிய H2 இதெல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு 3 மாலிகுல் ஆஃப் வாட்டர் மாலிகுலை தருது, ப்ளஸ் ஒரு 5 ஆக்சிஜனை வந்து நமக்கு வந்து லிபரேட் பண்ணுது. புரிஞ்சுதா? இங்கே 2 மாலிகுல் ஆஃப் பொட்டாசியம் இருக்கக்கூடியது, இந்த 2 மாலிகுல் ஆஃப் பொட்டாசியம் ஆனது இங்கே இருக்கக்கூடிய 3 மாலிகுல் ஆஃப் சல்ஃபேட் கூட, சல்ஃபேட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சல்ஃபேட், 3ல் ஒரு சல்ஃபேட் கூட ரியாக்ட் பண்ணி பொட்டாசியம் சல்ஃபேட்டாக கிடைக்குது. இங்கே 2 மேக்னீஸ் இருக்குதா, இந்த 2 மேக்னீஸ் ஆனது 3ல் 1 போயிடுச்சு, அப்போ மீதி 2 இருக்குதா, 2 சல்ஃபேட் இருக்குதா, அந்த 2 சல்ஃபேட் கூட ரியாக்ட் ஆகி 2 மாலிகுல் ஆஃப் மேக்னீஸ் சல்ஃபேட்டு நமக்கு கொடுக்குது. மீதி இருக்கக்கூடிய ஆக்சிஜனு, ஹைட்ரஜனு இதெல்லாம் சேர்ந்து ஒரு 3 வாட்டர் மாலிகுலையும் 5 ஆக்சிஜனையும் வந்து நமக்கு வந்து கொடுக்குது. அடுத்து வந்து ப்ரிப்பரேஷன், பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். மேக்னீஸ் டை ஆக்சைடை வந்து இண்டஸ்ட்ரியில் மேக்ஸிமமாக எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து மேக்னீஸ் டை ஆக்சைடை பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டாக கன்வெர்ட் பண்ணுறது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதை தான் வந்து பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கக்கூடிய சொல்யூஷனில் பொட்டாசியம் டை ஆக்சைடு அப்படிங்கக்கூடிய காம்பவுண்டையும் பொட்டாசியம் குளோரைட் அப்படிங்கக்கூடிய காம்பவுண்டையும் ஹீட் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். அந்த காம்பவுண்டுக்கு பேர் என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இதுதான் KOH. மேக்னீஸ், அதாவது மேக்னீஸ் டை ஆக்சைடு சொன்னோம்ல, அதுதான் இந்த காம்பவுண்ட். இந்த 2 காம்பவுண்டும் இந்த பொட்டாசியம் குளோரைட் இருக்குதுல்ல, இந்த பொட்டாசியம் குளோரைட் இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் இது எல்லாம் வந்து ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகுது. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடும் மேக்னீஸ் டை ஆக்சைடும் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகி நமக்கு வந்து பொட்டாசியம் மேக்னேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொட்டாசியம் மேக்னேட்டை நமக்கு வந்து லிபரேட் பண்ணுது. மீதி இருக்கக்கூடிய KCl ப்ளஸ் ஒரு O3, இங்கே வந்து Hலாம் இருக்கும், எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த H எல்லாமே வந்து ஒரு KCl பொட்டாசியம் குளோரைடாகவும் 3 வாட்டர் மாலிகுலாகவும் நமக்கு வந்து லிபரேட் பண்ணும். இந்த சைடு ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும்னு சொன்னால், இங்கே வந்து 6 பொட்டாசியம், 6 + 1 7 பொட்டாசியம் இருக்குது. அதே மாதிரி 3 2s are 6, 6 பொட்டாசியம் ப்ளஸ் இன்னொரு பொட்டாசியம் சேர்த்தா 7 பொட்டாசியம் இந்த சைடு இருக்குது. அதே மாதிரி மேக்னீஸ் பார்த்தோம்னா இங்கே 3 மாலிகுல் ஆஃப் மேக்னீஸ் இருக்குது. 3 × 1 3 3 மேக்னீஸு இந்த பக்கமும் இருக்குது. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே வந்து பேலன்ஸாக இருக்கும். இங்கே நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய காம்பவுண்டானது பொட்டாசியம் மேக்னேட், அது வந்து க்ரீன் கலரில் இருக்கும். இந்த பொட்டாசியம் மேக்னேட்டை நம்ம பியூரிஃபை பண்ணணும். எப்படி பியூரிஃபை பண்ணலாம் அப்படின்னா, குளோரின் ஏரையோ அல்லது குளோரினையும் கார்பன் டை ஆக்சைடையும் நம்ம வந்து அது மேலே பாஸ் பண்ணோம் அப்படின்னா, பொட்டாசியம் மேக்னேட் மேலே பாஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பொட்டாசியம் பெர்மேங்கனேட் கிடைக்கும். அதை வந்து நம்ம அந்த குளோரின் கேஸையோ கார்பன் டை ஆக்சைடையோ நம்ம பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்குன்னா, இந்த பொட்டாசியம் மேக்னேட் ஆனது பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டாக மாறுற வரைக்கும் நம்ம வந்து அந்த கேஸை வந்து பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய பொட்டாசியம் மேக்னேட்டை பார்த்திங்கன்னா K2MnO4 இருக்கும். நமக்கு கிடைக்க வேண்டியது பொட்டாசியம் பெர்மேங்கனேட், ஒரே ஒரு பொட்டாசியம் மேக்னீஸ் O4. இந்த காம்பவுண்டு தான் வந்து பொட்டாசியம் பெர்மேங்கனேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். பொட்டாசியம் பெர்மேங்கனேட் ஆனது குளோரின் கூடயோ கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆச்சுன்னு சொன்னால் ஆக்சிடைஸ் ஆகி நமக்கு வந்து பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டாக கிடைக்கும். இங்கே நம்ம ஈக்குவேஷனில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய 2 KCl ஆனது 2 பொட்டாசியம் ஆனது இங்கே இருக்கக்கூடிய 2 குளோரின் அயான் கூட ரியாக்ட் ஆகி 2 பொட்டாசியம் குளோரைடு மாலிகுலை நமக்கு வந்து தருது. மீதி இருக்கக்கூடிய மேக்னீஸ் O4ம் இங்கே வந்து மொத்தம் 4 பொட்டாசியம் இருக்குதா, 2 அதில் போயிருச்சா, மீதி 2 இருக்கக்கூடிய அதுவும் 2 மாலிகுல்ஸ் ஆஃப் பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டை நமக்கு வந்து தரும். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகும் பொழுது நம்மளுடைய க்ரீன் மாஸான பொட்டாசியம் பெர்மேங்கனேட் ஆனது பொட்டாசியம் மேக்னேட் ஆனது பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டையும்
மேக்னீஸ் ஆக்சைடையும் பொட்டாசியம் கார்பனேட்டையும் நமக்கு வந்து தருது. அடுத்து நம்ம பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டுடைய அசே. ஃபஸ்ட்டு பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டோட அசையோடைய பிரின்சிபல் என்னென்னா ரெடாக்ஸ் டைட்ரேஷன். ரிடக்ஷனும் நடக்கும், ஆக்சிடேஷனும் நடக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிட்டை நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆக்சாலிக் ஆசிட் கூட ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் பண்ண வைக்கணும். ரெண்டே வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சொல்யூஷனை 70 டிகிரி செல்சியஸுக்கு வார்ம் பண்ணி அதே வார்மில் மெயின்டைன் பண்ணி பொட்டாசியம் பெர்மேங்கனேட் கூட நம்ம வந்து ரியாக்ஷனுக்கு டைட்ரேட் பண்ணணும். இதில் வந்து பியூரோட் சொல்யூஷன் ஆனது பொட்டாசியம் பெர்மேங்கனேட் கீழே இருக்கக்கூடிய கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் ஆக்சாலிக் ஆசிட்டு டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிட் இண்டிகேட்டர் இது எல்லாமே இருக்கும்ல, அது கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் இருக்கும். அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கை நம்ம 70 டிகிரி செல்சியஸுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மேலே பியூரோட்டில் இருந்து பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டை ட்ராப் பை ட்ராப்பாக ஆட் பண்ணும் பொழுது இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஸ்லோவாக இருக்கும். அதனால் நம்ம ஃபாஸ்ட் ரியாக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் பண்ணி நம்ம வந்து ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் பண்ணுறோம். இது வந்து ஆக்சாலிக் ஆசிட், பொட்டாசியம் பெர்மேங்கனேட், சல்ஃபியூரிக் ஆசிட் இதெல்லாம் வந்து ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகி பொட்டாசியம் சல்ஃபேட், மேக்னீஸ் சல்ஃபேட், 18 வாட்டர் மாலிகூல், 10 கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து லிபரேட் பண்ணணும். இதில் எப்படி ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகும் அப்படின்னா 2 பொட்டாசியம் ஆனது இங்கே இருக்கக்கூடிய ஒரு சல்ஃபேட் 3 சல்ஃபேட் இருக்குது. இந்த 3 சல்ஃபேட்டில் ஒரு சல்ஃபேட்டை எடுத்துகிட்டு பொட்டாசியம் சல்ஃபேட்டாக வெளியில் போயிடும். மீதி இருக்கக்கூடிய இங்கே மேக்னீஸ் இருக்குது இல்லை 2 மேக்னீஸ், இந்த 2 மேக்னீஸ் ஆனது இங்கே இருக்கக்கூடிய 3ல் 2 இருக்குதா மிச்சம் இருக்கக்கூடிய 2 சல்ஃபேட் ஆட்டம் இதை எடுத்துகிட்டு மாலிகுலை எடுத்துகிட்டு 2 மேக்னீஸ் சல்ஃபேட்டாக வெளியில் போகுது. மீதி இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் கார்பன் எல்லாமே சேர்ந்து 18 வாட்டர் மாலிகுல் 10 கார்பன் டை ஆக்சைடை நமக்கு வந்து லிபரேட் பண்ணுது. யூசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டை நம்ம ஆன்டி மைக்ரோபியல் ஏஜெண்ட்டாக பார்க்குறோம். அப்போது மவுத் வாஷில் இது ஒரு ஆன்டிசெப்டிக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். மவுத் வாஷில் பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டை நம்ம ஒரு ஆன்டிசெப்டிக்காக யூஸ் பண்ணுறோம். டைலூட் சொல்யூஷன் இஸ் யூஸ்டு இன், அதாவது நம்ம ஊண்டெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு, ஸ்கின் இன்ஃபெக்ஷனை வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டை டைலூட் சொல்யூஷனாக யூஸ் பண்ணுறோம். ஆக்சிடைசிங் ஏஜெண்டாகவும் பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டை லேபார்ட்டரியில் யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் பார்பிட்டூரேட், குளோரைட், குளோரல் ஹைட்ரேட், அல்கலைட்ஸ் இதெல்லாத்துடைய பாய்சனிங்க்கு ஆன்டிடோடாகவும் நம்ம பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டை யூஸ் பண்ணுறோம். 2-3 வாட்டி இப்படி மாற்றி ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஏன்னு சொன்னால் கரண்ட் வந்துட்டு போகுது, கண்ணு தெரிய மாட்டேங்குது கீப்பரில். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அதை லைக் பண்ணி எனக்கு அதை தெரியப்படுத்துங்க. ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் அது கமெண்ட் செக்ஷனில் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.